Uh, Good morning all. ஸோ நாங்க இன்னைக்கு பார்க்க போறது 2019 பேப்பர். 2019 பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, முதலாவது கொஸ்டின் இருக்கு. நாங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணது தான். ஒரு நாட்டின்ட முக்கிய பேரின பொருளாதார இலக்குகள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாட்டின்ட முக்கிய பேரின பொருளாதார இலக்குகள்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க படிச்சோம். நிறைத்தொழில் மட்டம்னு சொல்லி படிச்சோம். நிறைத்தொழில் மட்டம்னா ஃபுல் எம்ப்ளாய்மென்ட். அது இல்லாம வந்து பொருளாதார உறுதி. அதாவது எக்கனாமிக் ஈக்விட்டின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்தது எக்கனாமிக் குரோத் பொருளாதார வளர்ச்சி. ஸோ அது இல்லாம வந்து நாங்க பார்த்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஓகே. அடுத்தது பார்த்தது வந்து என்னதுன்னு சொன்னா, பொருளாதார ஈக்விட்டின்னு சொல்லி படிச்சோம். அடுத்தது வந்து பொருளாதார உறுதிப்பாடு. ஸோ இந்த 5 விஷயங்களும் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நாட்ல வந்து பேரின பொருளாதார நோக்கத்துல காணப்படக்கூடிய மாறிகளா இருக்கும். ஓகே. ஸோ மெயினாவே இங்கன வந்து 3 மார்க்ஸுக்கு தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கன வந்து பெருசா எந்த விஷயமும் வந்து கேட்டிடல. ஸோ இங்கன 4 விஷயத்த மட்டும் நீங்க இங்கன சொன்னீங்கன்னா ஓகே. அதாவது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மென்ட், ஈக்விட்டி, எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி, அடுத்தது வந்து எக்கனாமிக் குரோத் அண்ட் சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட். இந்த 5 விஷயத்தையும் வந்து நீங்க அங்கன இன்க்ளூட் பண்ணீங்கனாலே ஓகே. ஸோ சரியா? 3 மார்க்ஸுக்கு நேரா வேற எதுவும் இதுக்கான ஆன்சர்ஸ் விளக்கம் அப்படியெல்லாம் எதுவுமே எழுத தேவையில்ல. ஒரு நாட்டின் முக்கிய பேரின பொருளாதார மாறிகளின் நடத்தையினை ஆராய்வதற்கான அடிப்படை அறிவினை கொண்டிருப்பது தற்கால முகாமையாளர்களின் வினைத்திறனான வியாபார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு உதவும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு பேரின பொருளாதார மாறியின் இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு பேரின பொருளாதார மாறியின் ஒரு முகாமையாளருக்கு ஒரு அறிவு இருக்குது ஏன் அவசியம்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி இல்லாட்டி நன்மை என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுவும் நாங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின் தான் வந்து 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த பேரின பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் நாங்க 2022 பேப்பர்ல டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அதையே இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணா ஓகே. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, பின்வரும் கூற்றுக்களுடன் உடன்படுகின்றீர்களா? இல்லையான்னு சொல்லி. பொருளாதார மந்தத்திலிருந்து மீள அரசாங்கம் வந்து விரிவாக்க இறைக்கொள்கை மற்றும் பணக்கொள்கையினை பயன்படுத்த முடியும். அதாவது வந்து பொருளாதார மந்தம்னு சொல்லி சொன்னா, நாங்க வர்த்தக சகடோட்டத்துல அதாவது பிசினஸ் சைக்கிள்ல பார்த்தோம். பொருளாதார மந்தம்னு சொல்லி சொல்றது ரிசிஷன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த பொருளாதார மந்தத்துல இருந்து அந்த பொருளாதார மந்தத்துல இருந்து ரிகவர் ஆகுறதுக்கு, அரசாங்கம் மீள்றதுக்கு வந்து இந்த இறைக்கொள்கை, அதாவது வந்து நாங்க சொல்றது பிஸ்கால் பாலிசிஸ் அண்ட் பணக்கொள்கை, மானிட்டரி பாலிசிஸ வந்து எவ்வாறு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்ப நாங்க இந்த வர்த்தக சகட ஓட்டத்த வந்து முதல்ல இப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து தேவையான விடத்து வரைபடம் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வர்த்தகம் சகட ஓட்டம் வரையறதுக்கு அவ்வளோ பெரிய டைம் ஒண்ணும் எடுக்காது. ஸோ நீங்க ஒரு வர்த்தக சகட ஓட்டத்த வரைஞ்சிட்டு, மேற்குறிப்பிட்ட வர்த்தக சகட ஓட்டத்துல வந்து பொருளாதார மந்தத்துல இருந்து பொருளாதார மீட்சிக்கு வரணும் என்று சொல்லி சொன்னார். ஓகே. பொருளாதார மந்தத்துல இருந்து பொருளாதார மீட்சிக்கு வரணும் என்று சொல்லி சொன்னா, மத்திய வங்கி என்ன செய்யணும்? பணக்கொள்கை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி சொன்னா, ஒரு நாடு வந்து மந்தத்துல இருந்து வளர்ச்சி அடையணும்னா, மத்திய வங்கி என்ன செய்யணும்? பணக்கொள்கையில இருந்து வட்டி வீதங்கள குறைக்கணும். அதாவது வட்டி வீதங்கள குறைப்பதன் மூலமா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதிக அளவு வந்து கடனாக்கம் நடைபெறும். கடனாக்கம் நடைபெறுவதன் மூலமா அரசு, தனியார் எல்லாமே தனியார் வணிகங்கள் மக்கள் எல்லாருமே வந்து அதிக அளவு கடன்களை பெறுவதனூடாக வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நாட்டுல வந்து பண நிரம்பல்லாம் அதிகரிக்கும். ஸோ அதன் மூலம் அவங்க புதிய புதிய பிசினஸ உருவாக்குறது, கொடுக்கல் வாங்கல் அதிக அளவு ஈடுபடுறதெல்லாம் இடம்பெறும். திறந்த சந்தை நடவடிக்கையில என்ன செய்யணும்னா, ட்ரெஷரி பாண்ட்ஸ் அண்ட் பில்ஸ் அதாவது திரைசேரி முறிகள் மற்றும் பிணையங்கள வந்து மத்திய வங்கி கொள்வனவு செய்யணும் பொதுமக்களிடமிருந்து. அப்ப பொதுமக்கள்ல இருந்து கொள்வனவு செய்யக்குள்ள வந்து அந்த பணம் எல்லாமே திரும்ப பண்ணி
ஓகே. ஸோ அப்ப திறந்த சந்தை நடவடிக்கைகளை வந்து எப்படி குறைக்கலாம்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பங்கு பத்திரங்கள், திரைசேரி முறைகள், பிணையங்கள்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து கொள்வனவு செய்யணும். ஸோ அதன் மூலமா வந்து நாட்டுல வந்து பண நிரம்பல் அதிகரிக்கும், மக்கள் கையில பணப்புழக்கம் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி அடையலாம். பொருளாதார மந்தத்திலிருந்து மீட்சியை நோக்கி நகர முடியும். சட்ட ரீதியான ஒதுக்கீடு. இந்த மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, தான் ஒதுக்கி வச்சிருக்க பணத்தின் சட்ட ரீதியான ஒதுக்கி வீதத்தை குறைச்சு கொள்ளணும். அதாவது வந்து இப்ப 100க்கு 10 வீதமா, அதாவது 100க்கு 5 வீதமா குறைச்சு கொள்வது. இதன் மூலமா வந்து நாட்டுல கடனாக்கம் அதிகரிக்க, கடன்கள் அதிகரிப்பதனூடாக வணிக நிறுவனங்கள், அதிக அளவான உற்பத்தி நிறுவனங்கள் வந்து விரிவாக்கம் அடையும். இதன் போது வந்து வேலை வாய்ப்பு அதெல்லாம் உருவாக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. இறை கொள்கை, அதாவது மானிட்டரின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மானிட்டரி பிஸ்கால் பாலிசிஸ்னு சொல்லி சொல்றது, அரச வரி வருமானங்களை அதிகரிக்கணும். அரச வரி வருமானங்களை அதிகரிக்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இந்த ஆடம்பர பொருட்கள் மீது அதிக அளவான வரிகளை வசூலிப்பு செய்யறது. ஸோ அதன் மூலமா வந்து அரச வரி வருமானங்களை கூட்ட முடியும். ஸோ அந்த அரச வரி வருமானங்களை அதுதான் அதிகரிக்கிறதுக்கான வழி. அப்படி அரச வரி வருமானங்களை அதிகரிப்பதன் மூலமா வந்து அரசாங்கம் என்ன செய்யும்னா, அந்த பொதுநல சேவைகள், மூலதன அந்த நாட்டுல உட்கட்டமைப்பு வசதிகள், நாட வந்து அபிவிருத்தி அடைஞ்சு வறுமையை ஒழிக்கிறதுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வரதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அரச கடன்களை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா வந்து முடியுமான மட்டும் குறைச்சு கொள்ளணும். சரியா? அரச கடன்களை வந்து இங்க கூடுன்னு சொல்லியிருக்கேன். அரச கடன்களை வந்து குறைச்சு கொள்ளணும். ஸோ அரச கடன்களை குறைக்கிறதுக்காக வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, முதலீடுகளை அதாவது வந்து தனியார் துறையை வந்து இதுக்குள்ள ஈடுபடுத்த முடியும். தனியார் துறையை ஈடுபடுத்தி அவங்க முதலீடு செய்யறது அதன் மூலமா. அடுத்தது அரசு செலவுகள், உட்கட்டமைப்பு வசதிகள், பொதுத்துறை சேவைகள், அதுகள்ல எல்லாம் வந்து அதிக அளவு செலவுகளை மேற்கொள்வதன் மூலமா நாட்டுல வந்து பொருளாதார மந்தத்திலிருந்து மீட்சிக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க கேட்டிருக்காங்க. ஒரு உள்நாட்டு நாணய மதிப்பிழப்பானது அந்த நாட்டின் தேடிய ஏற்றுமதியில் ஒரு எதிர்க்கணிய தாக்கத்தினை உருவாக்கும். உள்நாட்டு நாணய மதிப்பிழப்பானது அந்த நாட்டின், அதாவது உள்நாட்டு நாணய மதிப்பிழப்புன்னு சொல்லி சொன்னால், உள்நாட்டு நாணயம் வந்து வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக வந்து பெருமதி தேய்வடைஞ்சு கொண்டு போகுது. அப்படி இல்லாட்டி குறைவடைஞ்சு கொண்டு போகுது. அதாவது எங்கட நாட்டின் ₹1 நாங்க செலுத்த வேண்டிய பணம், வெளிநாட்டு நாணயத்துக்கு படி செலுத்த வேண்டிய பணத்தின் அளவு வந்து அதிகரிக்கும். அதாவது பெருமதி அதிகரிக்கும்னு சொல்லுமே, $1க்கு 385 அந்த மாதிரி அமௌண்ட் வந்து கூடிக்கொண்டே போகுது. அப்ப அந்த மீனிங் என்னன்னு சொன்னா, எங்கட உள்நாட்டு நாணய மதிப்பிழப்பானது படிப்படியா குறைஞ்சு கொண்டு வருது. சோ இதன் போது என்ன நடக்கும்னா, தேறிய ஏற்றுமதி, அதாவது இங்க தேறிய ஏற்றுமதினா என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிப்பதனூடாக வந்து தான் தேறிய ஏற்றுமதி வந்து கிடைக்கும். சோ அப்ப இங்க வந்து எங்கட இறக்குமதியை விட வந்து ஏற்றுமதி கூடுதலையா இருக்கும். அதாவது காரணம் என்ன சொல்றேன், ஏற்றுமதியை விட இறக்குமதி கூடுதலா இருக்கும். அதுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, எங்க நாட்டின் நாணய மதிப்பிழப்பானது வந்து படிப்படியா குறைவடைந்து கொண்டு வர, எங்க நாட்டுல அந்த பொருட்கள் சேவை உற்பத்தி செய்யும் பொழுது அதற்கான உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து அதிகளவான அந்த தாக்கத்துக்கு உள்ளாக்கப்படுறதால வந்து நாங்க முடியுமான மட்டும் என்ன செய்வோம்னா, நாங்க இறக்குமதி அதாவது வந்து ஏற்றுமதி செய்யாம, எங்க நாட்டுல பொருட்கள் உற்பத்தி செஞ்சு நாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாம இறக்குமதியில தங்கியிருப்போம். அதாவது நாங்க வெளிநாட்டுல இருந்து பெற்றுக்கொள்வோம். காரணம், எங்க நாட்டுல அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான அதிக அளவு செலவு ஆகுது. அதனால வந்து அதிக அளவு செலவாக்கான காரணம் தான் நாணய மதிப்பிழப்பு. அதாவது எங்கட நாட்டுல வந்து நாணய மதிப்பிழப்பு குறையக்குள்ள பணவீக்கம் கூடிக்கொண்டு போகும். பணவீக்கம் கூடுறதால எங்க நாட்டுல அந்த பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யும் பொழுது அதிக அளவு செலவுகள் நடக்குது. சோ அதனால வந்து நாங்க என்ன செய்யறோம்னா, ஏற்றுமதியில தங்கி இருக்கோம். சோ அப்படி ஏற்றுமதியில தங்கி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இறக்குமதியை விட ஏற்றுமதி வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைய தொடங்கும் பொழுது நாட்டுல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த தேறிய ஏற்றுமதியில ஒரு எதிர்க்கணிய தாக்கம் உருவாகுது. எதிர்க்கணிய தாக்கத்தை உருவாகி சென்மதி நிலுவையை பாதிப்படையுது. சென்மதி நிலுவைன்னு சொல்லி சொன்னா, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையில வந்து ஒரு எகெயின்ஸ்டான தன்மை வந்து உருவாகிறது தான் சென்மதி நிலுவைன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அதை சென்மதி நிலுவைன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது உயர்வான எல்லை சேமிப்பு நாட்டம் உயர்வான செலவீட்டு பெருக்கிக்கு வழிவகுக்கும். இதுவும் நாங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண விஷயம் தான். என்னதுன்னு சொல்லி சொன்னா, உயர்வான எல்லை சேமிப்பு நாட்டம் உயர்வான சேமிப்பு நாட்டத்துக்கு வழிவகுக்கும் என்ன சொல்லுது, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது வந்து எல்லை சேமிப்பு நாட்டம் வந்து இதுக்கான சமன்பாடு முதல்ல வந்து நாங்க பெருக்கிக்கான சமன்பாடு வந்து பார்க்கணும். பெருக்கிக்கான சமன்பாடு வந்து 2 மெத்தட்ல நாங்க பார்க்கலாம். அதாவது வந்து பெருக்கிக்கான சமன்பாடு வந்து k சமன் 1 - MPS சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நாங்க சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, b சரியா? அப்படி இல்லாட்டி நாங்க என்ன சொல்றோம்னா, k சமன்
பி சாரி 1 1 மைனஸ் பி 1 மைனஸ் பி இதுதான் வந்து பெருக்கிக்கான வந்து சமன்பாடு காண்றது. ஸோ அப்ப இங்க இந்த எம்பிஎஸ்ன்னு சொல்லி சொல்றது வந்து எல்லை சேமிப்பு நாட்டம். எல்லை சேமிப்பு நாட்டம் வந்து கூடும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பெருக்கி வந்து கூடிக்கொண்டு அதாவது எல்லை சேமிப்பு நாட்டம் கூடும் பொழுது பெருக்கியின் அளவு வந்து சாரி எல்லை சேமிப்பு நாட்டம் கூடும் பொழுது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா பெருக்கியின் வந்து குறைய தொடங்கும். எல்லை சேமிப்பு நாட்டம் குறைவா இருக்கக்குள்ள பெருக்கின்ற பெருமதி கூடும். சரியா? அப்ப பாருங்க எம்பிஎஸ் 0.8 இப்படி ஒரு கணக்கு ரீதியாவே நீங்க அதை விளங்கப்படுத்துங்க. எம்பிஎஸ் 0.8 இருக்கக்குள்ள வந்து அப்போ ஒன்றின் கீழ் நாங்க சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த கணக்கை பிரதியிடக்குள்ள ஒன்றின் கீழ் 0.8 ஸோ 1.25 வருது. அப்ப பாருங்க 0.8ன்னு சொல்லி எல்லை சேமிப்பு நாட்டம் அதிகமா இருக்கக்குள்ள பெருக்கின்ற பெருமதி என்ன செய்யுது குறைவடையுது. பெருக்கின்ற பெருமதி குறைவடைஞ்சா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கண்டிப்பா வருமானம் அதாவது நாங்க வைன்னு சொல்ற அந்த வருமானம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடைந்து கொண்டு போகும். நீங்க கணக்கு ரீதியா செய்யக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது எம்பிஎஸ் வந்து குறையக்குள்ள 0.2 இருக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா பெருக்கின்ற பெருமதி அதிகரிக்கும். எல்லை சேமிப்பு நாட்டம் குறைவாக இருக்கும் பொழுது பெருக்கின்ற பெருமதி என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிகரிக்குது. இதன் மூலமா வந்து வருமானம் என்ன செய்யப்படுதுன்னா உயர்த்தப்படுது. அப்ப இங்க எல்லை சேமிப்பு நாட்டத்துக்கும் பெருக்கிகளுக்கும் இடையிலான ஒரு எதிர்க்கணிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டு வந்தா ஏதாவது எல்லை சேமிப்பு நாட்டத்துக்கும் பெருக்கிக்கும் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஆனா அதுக்கும் இதே மாதிரி கணக்கு போட்டு நீங்க விளங்கப்படுத்தி காட்டலாம். கிளியரா? ஓகே. ஹலோ. படிச்சோம் இந்த வருமான வட்ட பாய்ச்சல் அதாவது வந்து வருமான வட்ட பாய்ச்சல்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த நிறுவனத்துல வந்து எக்கனாமிக் செக்டர்ஸ் அப்படி இல்லாட்டி எக்கனாமிக் ஏஜென்ட் அப்படி இல்லாட்டி எக்கனாமிக் ஆக்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து பொருளாதார துறைகள் பொருளாதார முகவர்கள் பொருளாதார இயக்கிகள்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டு வரும். அதாவது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா 4 துறை வருமான வட்ட பாய்ச்சல் என்பதால் யாது விளக்குகள்னு சொல்லி வரைபடத்தை பயன்படுத்தி அப்ப 4 துறை வருமான வட்ட பாய்ச்சல்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நாங்க வீட்டுத்துறையும் இருக்கும் அரசு துறையும் இருக்கும் நிறுவனத்துறையும் இருக்கும் வெளிநாட்டு துறையும் இருக்கும். 2 துறையில யார் இருப்பா வீட்டுத்துறை நிறுவனத்துறை மட்டும் இருக்கும். 3 துறையில யார் இருப்பா வீட்டுத்துறை அரசத்துறை நிறுவனத்துறைன்னு சொல்லி இருக்கும். சரியா? 4 துறைன்னு வரக்குள்ளதான் இந்த வெளிநாட்டு துறை வரும். சோ அப்ப நீங்க வந்து வீட்டுத்துறை ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் அடுத்தது அரச துறை நாங்க கவர்மெண்ட் செக்டர்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது நிறுவனத்துறைன்னு சொன்னா பிசினஸ் செக்டர். ஸோ அடுத்தது வந்து வெளிநாட்டு துறைனா ஃபாரின் செக்டர்ஸ். இதனாலுமே வந்து இணைஞ்சு வர்றது தான் வந்து 4 செக்டர்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஸோ அப்படி இந்த 4 செக்டர்ல வரக்குள்ள வந்து நாங்க அந்த அவுட்புட் வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சல்னு சொல்லி இருக்கு. அதாவது அவுட்புட் இன்புட்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த வெளிப்பாய்ச்சல்னு சொல்லக்குள்ள சேமிப்பு. ஏன் சேமிப்பு நாங்க வெளிப்பாய்ச்சல்னு சொன்னா நிறுவனத்துல இருந்து காசு வெளியேற்றம் நடைபெறதால சேமிப்பை நாங்க வெளிப்பாய்ச்சல்னு சொல்லி சொல்றோம் வீட்டுத்துறையில. அதே போல நிறுவனத்துறையில முதலீடு நாங்க ஏன் உட்பாய்ச்சல்னு சொல்றோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து நிறுவனத்துக்கு உள்ள வரப்படுறதால வந்து பணப்பெருமதி வந்து நிறுவனத்துக்கு உள்ள வருது. சோ அதனால முதலீடு வந்து நாங்க உட்பாய்ச்சல்னு சொல்லி சொல்றோம். அதே போல வந்தீங்கன்னா பாருங்க இந்த அரச துறையை எடுத்துக்கொண்டா
சரியா? அரசு துறையை எடுத்துக்கொண்டா, நாங்க அரசு துறையிலேயும் வந்து என்ன உட்பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சல்னு சொல்லி நாங்க படிச்சு இருக்கிறோம். அதாவது வந்து இப்ப அரசாங்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, வீட்டுத்துறையிட்ட இருந்து வரிகள வசூலிப்பு செய்யுது. அதுதான் அந்த அம்புக்குறி வந்து அரசு துறைக்கு போயிருக்கு. நிறுவனத்துறையிட்ட இருந்து வரிகள வசூலிப்பு செய்யுது. அதன் மூலமா அரசு துறை என்ன செய்யுதுன்னா, வீட்டுத்துறைக்கும், நிறுவனத்துறைக்கும் வந்து கண்டிப்பா அதாவது வந்து அரசு செலவுகள வந்து மேற்கொள்ளுதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். சரியா? அப்ப இங்க வந்து வரிகள்னு சொல்லி சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, வெளிப்பாய்ச்சலா தான் கருதப்படும். ஏன்னா இந்த சாரி வரிகளும் வெளிப்பாய்ச்சலா தான் கருதப்படுது. ஏன்னு சொல்லி சொன்னா, காசுன்னு சொல்லி சொல்றது வந்து அந்த நிறுவனத்த விட்டோ, அப்படி வீட்டுத்துறையின விட்டு வெளியே செல்லுது. அதனால வந்து வரிகள் வந்து வெளிப்பாய்ச்சல்னு சொல்லி சொல்றோம். அதேபோல அரசு செலவு நாங்க உட்பாய்ச்சல்னு சொல்றதுக்கான காரணம் வந்து அதாவது வந்து வீட்டுத்துறையினால பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு கொடுப்பனவா தான் இந்த அரசு செலவு காணப்படுது. அரசு எங்களுக்கு செலவழிக்குது. வீட்டுத்துறையினருக்கு, நிறுவனத்துறையினருக்கு. அத உட்பாய்ச்சலா கருதப்படுது. அதே போல இந்த ஏற்றுமதி, இறக்குமதி எடுத்துக்கொண்டாலும் சொல்லுமா, இறக்குமதின்னு சொல்றது வந்து நாங்க வந்து என்ன செய்றோம்னு சொன்னா, வெளிப்பாய்ச்சலா தான் கருதப்படுது. நாங்க வெளிநாட்டுல இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்றோம். அதுக்காக எங்கட்ட இருந்து காசு வெளியில போகுது. அது இறக்குமதி அப்ப வெளிப்பாய்ச்சல். உட்பாய்ச்சல்ங்கிறதுக்கு வந்து ஏற்றுமதி வரும். ஏன்னு சொன்னா, நாங்க எங்களோட பொருட்கள வந்து நாங்க ஏற்றுமதி செய்றோம் வெளிநாடுகளுக்கு. அதன் மூலமா எங்களுக்கு பணம் கிடைக்கப் பெறுது. அது வந்து ஏற்றுமதின்னு சொல்லி ஏற்றுமதிய வந்து நாங்க உட்பாய்ச்சல்னு சொல்லி சொல்லுவோம். கண்டிப்பா இந்த விஷயங்கள வந்து நாங்க இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும். ஆமா, லேப்டாப் சார்ஜர் எடுத்தாங்க. அடுத்தது வந்து பாருங்க, இந்த வீட்டுத்துறையினர் என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, காரணி வருமானங்கள், வாடகை, அதாவது வந்து இந்த வீட்டுத்துறை வந்து அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி வந்து என்பவற்றையெல்லாம் வழங்கக்குள்ள வந்து காரணி வருமானம். அதுக்காக வந்து நிறுவனத்துறை என்ன நடக்குதுன்னு சொன்னா, வாடகை, கூலி, வட்டி, லாபம் என்பவற்றை வந்து பெற்றுக்கொள்றாங்க. சரியா? அதத்தான் அங்கன மெயின்ல மேல போட்டிருக்காங்க. பாருங்க, இப்ப இந்த அம்புக்குறிகள்லாம் வந்து சரியா பார்த்து போட்டுக்கொள்ளுங்க.